குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, ரொம்ப நாளாக மொபைல் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது நான் முன்னாடி என்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ரெட்மியில் நோட் 11 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சேஞ்ச் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வேறு மொபைலுக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மாற்றுறோம். நம்ம யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கேமரா ஸ்பெக் இருக்கிற ஒரு மொபைலில் மாற்றிடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸும் பார்த்தேன் இந்த மொபைலுக்கு. ஸோ அப்படி ஒரு மொபைலை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன மொபைல் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு நான் என்ன மொபைல் வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன மொபைல் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. நான் வாங்கினது விவோ X200 FE 200 சீரீஸில் நல்ல மொபைல் இது. ஸோ இதுதான் பாக்ஸு. ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் வாங்கி இதுலேயே ஷோரூம்லேயே அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது நான் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டீலில் வாங்கினேன். ஆக்சுவலாக இதோட ரேட் பார்த்திங்கன்னா 54,900 வருது. இது பார்த்திங்கன்னா 256 GB. ஆமாம், 256 GB. ஆனால் நான் கேட்டது அவங்கள 512 GB கேட்டேன். ஆனால் அது ஸ்டாக் அவைலபிள் இல்லை. ஏன் வெளியில் வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிதுங்க. ஆனால் மொபைல் லான்ச் ஆகி ஒரு 1 மந்த்து தான் ஆகுது. நல்ல ஒரு டீலில் கிடச்சிது. சீல்டு பாக்ஸ் தான், வித் வாரண்ட்டி எல்லாமே. புது மொபைல் தான் ஆக்சுவலாக. ஸோ இது பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருந்ததுன்னா நம்ம மொபைலை நம்ம அடுத்தது லாஸ்ட்டாக பார்ப்போம். அண்ட் தென் இதுலேயே ஒரு பேக் கவர் கொடுத்துருந்தோம். எனக்கு இந்த கவர் பிடிக்கல, ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ இது நான் யூஸ் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். அண்ட் தென் சார்ஜர் கீழே நம்ம வீட்டில் போட்டிருக்கோம். ஸோ இதில் அந்த மக்கள் இருந்தது. X200 நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, நான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு மொபைல் மக்களே. நல்லா தான் கேமராலாம் சூப்பராக இருக்கும் இதில். ஸோ அதுக்கோசம் தான் பெரும்பாலும் நம்ம எடுத்தது. பர்டிகுலராக கேமரா கோசமே எனக்கு ஒரு 4K மொபைல் வேணும். 4K ரெசல்யூஷன் இருக்கிற மொபைல் வேணும். ஸோ நம்ம எப்போவுமே கோப்ரோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லைங்களா. கோப்ரோவில் நான் 2 பேட்ரி வச்சுருக்கேன். 2 பேட்ரி பார்த்திங்கன்னா, ஒரு பேட்ரி நான் 4Kல ரெக்கார்ட் பண்ணேன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ட்ரைன் ஆகிடும். ஸோ ரெண்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணலாம். அதை போனால் ஒரு 2 ஹவர்ஸ்னு வச்சுங்களேன். 2 ஹவர்ஸ் ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே சார்ஜ் போட்டு தான் ஆகணும். கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், கோப்ரோ பேட்ரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது. ஸோ ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும் அது. அதனாலே நிறைய கண்டென்ட் மிஸ் ஆகுது. டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுது, ஷூட் பண்ண முடியாமல். மொபைலில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் மொபைல் கேமரா அந்தளவுக்கு இருக்காதுங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பேன், சின்ன கிளிப்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 1080 பிக்சலில் தான் அதை எடுக்கும். அப்படின்னு இருந்தாலுமே அதோட ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் கோப்ரோவோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம நடந்து போனாலும் உங்களுக்கு பிக்சர் ரொம்ப ஷேக் ஆகாமல் காட்டும். ஸோ இந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வீடியோவில் கொஞ்சம் குவாலிட்டி கொடுக்கறதுனால ஸோ மொபைலை சேஞ்ச் பண்ணலாம், ஒரு நல்ல மொபைலை அப்கிரேட் பண்ணலாம்
அப்படின்றம்போது நிறைய மொபைல் நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆப்பிள் ஃபோன் மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆண்ட்ராய்ட்லேயே ஒரு நல்ல ஃபோனாக போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்ததில் ஃபஸ்ட்டு சாம்சங் பார்த்தேன். சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக் ஜாஸ்தியாக இருக்கும்போது ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அடுத்தது தான் வந்து விவோ வந்தேன். விவோ வந்து இப்போ தான் வந்து இந்த X200 FE வந்து லான்ச் பண்ணதில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்பெக்குமே இருந்தது. அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, மொபைல் வந்து ரொம்ப பெருசு இல்லை, 6.3 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் தான். அது நிறைய ஒரு ஹேண்டியாக இருந்தது ஃபோன் பார்த்தாலே சூப்பராக. ஸோ அதே மாதிரி 4K ரெசல்யூஷனில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஸ்டெபிலைசேஷனு, ஃப்ரண்ட் கேமராலேயும் வந்து உங்களுக்கு 4Kலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருந்தது கேமரா. அதனால தான் வந்து இந்த ஃபோன் எடுத்தேன். ஸோ நம்ம வந்து அந்த கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்கு எப்படி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து நான் இதில் 4K 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் FPSல எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வாக் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் ஷேக்கி இருக்கும். ஆனாலும் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதுலேயே வந்து கோப்ரோவோட உங்களுக்கு இதுவும் விற்கிறேன் பக்கத்துலேயே. இதில் வந்து அல்ட்ரா ஃப்ரேம் மோடில் இருக்குது. கோப்ரோக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு செகண்டரி கேமராவாக நம்மளுக்கு வச்சுக்கலாம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு கோப்ரோ இல்லை, கேமரா கையில் இல்லை, ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னும்போது இது ஓகே தான் எனக்கு. அண்ட் வந்து இது ஃப்ரண்ட் கேமராலேயும் வந்து உங்களுக்கு 4K 60 FPSல வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ எர்லி மார்னிங்கு மணி வந்து 7:30 தான் ஆகுது, எதிர்வெயில் அடிக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது 3x ஜூம் வரைக்கும் போதுங்க. $15x இது. பாருங்க, இந்த டேங்கை உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் பாருங்க, அந்த டேங்கை தான் வந்து நம்ம எடுத்தோம். அதே மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் உங்களுக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியும் காட்டுது மக்களே. ஸோ இப்படி நான் கை வச்சாலே உங்களுக்கு தெரியும், ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது பாருங்கள். ஆட்டோ ஃபோக்கஸிங் மோட்லாம் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன்லாம் வச்சுருக்காங்க மக்களே. இது அதே மாதிரி இப்போ வந்து நம்ம யூடியூப் வீடியோ எடுக்கிறோம், ஒரு செல்ஃபி, அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வாய்ஸ், அதிலே வந்து வாய்ஸ் என்ஹான்ஸுன்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து வாய்ஸ் என்ஹான்ஸை வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த வாய்ஸ் என்ஹான்ஸை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறதுக்குனே வந்து நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மைக்கே யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இதுலேயே கிளாரிட்டியாக இருக்கும். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக இருக்குது, இங்கே வந்து பேர்ட்ஸ் இருக்குது, அதனால் வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஜூம் பாருங்க மக்களே. ஸோ இதில் வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் மோடுன்னு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணி காட்டுது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணி தான் போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் மோடு இது.
ஆனால் என்ன ஒன்று, இதில் நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம்னா ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அது ஒரு பிரச்சனை இருக்குது மக்களே. ஹீட் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இந்த ஃபோனில். ஆனால் அப்படியே ஹீட் ஆகுது ரொம்ப. அந்த 4Kல நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுக்கும்போது ஹீட் ஆகி ஆஃப் ஆகிறதெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நான் எடுத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். There's a little hole in my big head. I like to watch the white floor turn red. I like to look at myself from the outside. No signs of life, so step aside. There's a little bit in the big. ஸோ நைட் டைமில் எல்லாமே நல்லா இருக்குங்களா, அதாவது லோ லைட்டில் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா அவுட்புட் தருது. அதே மாதிரி இது ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக எடுக்குது. சில ஃபோட்டோஸை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மொத்தத்தில் ஹேண்டியாக இருக்குங்க, சின்ன ஃபோனாச்சா சூப்பராக வந்து ஹேண்டியாக இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம கேரி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். அன்பாக்சிங் வீடியோ நம்ம வந்து ஷோரூம்லேயே வந்து அன்பாக்சிங் பண்ணதுனால நம்மளால் வந்து புதுசாக அதை பண்ண முடியல. ஸோ வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இந்த ஃபோன் வாங்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. யூடியூப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோன்னே சொல்லுவேன். நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பை.